ஜோசியத்து மேல நம்பிக்கை இல்லாதவங்க கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஏன்னா உங்களுக்குள்ள ஒரு உற்சாகமும் ஒரு சுறுசுறுப்பும் ஒரு பாசிட்டிவ் தாட்டும் கண்டிப்பா உருவாகும். வணக்கம் நண்பர்களே, இப்போ நாம மகம் நட்சத்திரத்தோட முக்கியமான குணத்தை பத்தி பார்க்க போறோம். நேர்மை உங்களுடைய பாராட்டப்பட வேண்டிய குணங்களில் ஒன்று. நிறைய சந்தர்ப்பங்களில் நிறைய பேர் ஏண்டா இப்படி பொழைக்க தெரியாம இருக்க, கிறுக்கு பயலே, எல்லாரும் உத்தமனாக்கும், கொஞ்சம் அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, வாழ்க்கையில் எங்கேயோ போயிடுவே என்று உங்கள் நேர்மையை சோதிப்பார்கள். ஆனால் நீங்களோ இப்படி சம்பாதிச்சுதான் பணம் சேர்க்கணும்னு இல்லை என்று மிகவும் உறுதியாக பேசுவீர்கள். அப்படியே வாழவும் செய்வீர்கள். இந்த நற்குணத்தால் உங்களால் பயனடைபவர்கள் உங்களை புகழலாமே தவிர உடன் பணியாற்றுபவர்கள், அதாவது உங்களை தாண்டிதான் அடுத்த கட்டத்துக்கு தங்கள் பணியாக ஒப்பந்தத்தையோ வியாபாரத்தையோ கொண்டு செல்ல வேண்டிய நிலையில் இருப்பவர்கள் உங்கள் மீது எரிச்சல் கொள்வார்கள். இதனால் நீங்கள் சில தடைகளையும் இழப்புகளையும் வருத்தங்களையும் அடைய நேரிடலாம். பல அவமானங்களை சந்திக்க நேரிடலாம். இந்த வாத்து குஞ்சினை போல ஒரு காட்டில் வாத்து குடும்பம் ஒன்றிருந்தது. அம்மா வாத்து முட்டையிட்டு அடைகாத்து குஞ்சு பொரித்தது. பிறந்த குஞ்சுகள் அடர்ந்த பல வண்ணங்கள் கொண்ட முடியுடன் அழகாகவும் துருதுருப்பாகவும் இருந்தன. ஆனால் அதில் ஒரு குஞ்சு மட்டும் அழகு இல்லாமல் மெலிந்து போய் அசிங்கமாக இருந்தது. அதன் குரலும் மற்ற குஞ்சுகள் போல இல்லாமல் வித்தியாசமாக ஒலித்தது. வாத்து குஞ்சுகளுக்கு இந்த அசிங்கமான குஞ்சை கண்டாலே பிடிக்கவில்லை. அதன் தாய் கூட அதை வெறுத்து ஒதுக்கியது. அசிங்கமான வாத்து குஞ்சு மிகவும் வேதனை அடைந்தது. நான் மட்டும் ஏன் இப்படி ஒரு அவலட்சணமா பிறந்தேன், முட்டையிலேயே உடைஞ்சு போயிருக்கலாமே என்று அழுது கதறியது. நாட்கள் ஓடின. மற்ற வாத்து குஞ்சுகள் மேலும் அழகாயின. இதுவோ உயரமாகவும் கலர் குறைந்தும் காணப்பட்டது. தினமும் வேதனையும் கண்ணீருமாக தனிமையில் வாழ்ந்து வந்தது. பாசமாக சகோதரர்களையும் அம்மாவையும் வாத்து குஞ்சு நெருங்கும். ஆனால் அவை இதை கொத்தி விரட்டிவிடும். இன்னும் கொஞ்ச நாள் சென்றது. அசிங்கமாக இருந்த வாத்து குஞ்சின் நிறமற்ற முடிகள் பிரகாசிக்கும் வெண்மை நிறமானது. தலையில் நீண்டிருந்த முடிகள் அழகான கொண்டையாக மாறிற்று. இறக்கைகள் பலமடைந்து நீளமாக மாறிவிட்டன. அந்த அசிங்கமான வாத்து குஞ்சு இப்போது அழகுடன் கண்கொள்ளா காட்சியளித்தது. அம்மா வாத்துக்கும் சகோதர வாத்துக்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதன் அழகை கண்டு அருகில் நெருங்கக்கூட வெட்கப்பட்டன. நடந்தது என்னவென்றால், ஒரு அன்னப்பறவை தவறுதலாக வாத்தின் கூட்டில் முட்டையிட்டு சென்று விட்டது. இது தெரியாமல் வாத்தும் தன்னுடைய முட்டை என்று எண்ணி அடை காத்து குஞ்சு பொரித்து விட்டது. அதுதான் அந்த அசிங்கமான வாத்து குஞ்சு. அசிங்கமான வாத்து குஞ்சாய் தோற்றமளித்த அன்னப்பறவையின் சிறகில் ஒரு உந்துதல் தோன்றியது. படபடவென்று சிறகை அடித்து மேலே எழும்பியது. கேலி செய்தவர்கள், வெறுத்து விரட்டியவர்கள் எல்லாம் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொள்ள அன்னப்பறவை கம்பீரமாய் உயர உயர பறந்து சந்தோஷமாக காட்டுக்குள் சென்று விட்டது. வாத்து குஞ்சு அன்னப்பறவையாக மாறியது போல் உங்களுடைய நேர்மைக்கான பரிசும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதுவரை அவமானங்களையும் கேலிகளையும் கண்டு மனமுடையாமல் சகித்துக் கொண்டிருங்கள். வெற்றி உங்களை தேடி வந்து சேரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த புக்கும் உங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா இந்த புக்கு ஃபுல்லாவே இந்த மாதிரி ஏகப்பட்ட குட்டி குட்டி மோட்டிவேஷனல் கதைகள் மூலமா உங்க நட்சத்திரத்து குணாதிசயங்கள் பத்தி சொல்லியிருக்கு. ஜோசியத்துல ஈடுபாடு இருக்கிறவங்க மட்டும் இல்லாம ஜோசியம்னா ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் இந்த புக்கு பிடிக்கும். இந்த புக் ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி. இது நீங்க படிச்சா உங்களுக்குள்ள ஒரு உற்சாகமும் ஒரு சுறுசுறுப்பும் ஒரு பாசிட்டிவ் தாட்டும் கண்டிப்பா உருவாகும். இந்த ஒரு பாசிட்டிவ் தாட் போதும், அது உங்க லைஃபையே மாத்துற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த புக்கை வாங்கி படிங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா ஜோசியத்து மேல நம்பிக்கையே இல்லைன்னு சொல்றேன் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க நட்சத்திரம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை வாங்கி அன்பளிப்பா கொடுங்க. கண்டிப்பா அவங்களுக்கும் இந்த புக்கு பிடிக்கும். டிசம்பர் 27 ஜனவரி 12 வரைக்கும் நந்தனம் OMCA மைதானத்துல 48வது சென்னை புத்தக கண்காட்சி நடக்குது. ஸ்டால் நம்பர் 499ல தங்கத்தாமரை பதிப்பகத்துல இந்த புக்கை நீங்க வாங்கலாம். இது தவிர இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் புக்ஸ் எங்க கிட்ட இருக்கு. நீங்க புத்தக கண்காட்சிக்கு வரும்போது கண்டிப்பா எங்க ஸ்டாலை மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ.